கான்ஸ்டன்டைன்ட்ட கேட்கணும். இங்க எல்லாமே பழிய தூக்கி திமுக மேல போடுறாரு அவரு. ஒன்று என்னன்னா, மணிகண்டனுக்கு வரலாறு தெரியும்னு நினைச்சேன். 91 இல்லை 92ல் கரசேவைக்கு ஆள் அனுப்புனது திமுகவா அதிமுகவா? சரியா? 98ல் முதல்ல கூட்டணி வச்சு பாஜகவுக்கு இங்க அறிமுகம் கொடுத்து கூட்டணியில உட்கார்ந்து இருந்தது அண்ணன் தம்பித்துறை உட்பட யாரு? அதிமுகவா திமுகவா? 99ல் தான் திமுக கூட்டணி வச்சது. நான் இன்னும் கேட்குறேன், 99ல் நாங்கள் கூட்டணி வைக்கும்போது பாஜக இதே அயோத்தியை பற்றி பேசினாங்களா? இதே சிஏஏ பற்றி பேசினாங்களா? ஜம்மு காஷ்மீர் 370 பேசினாங்களா? இந்துத்துவ கொள்கைன்னு சகோதரர் மணிகண்டன் சொல்றாருல, இது இத்தனையையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மினிமம் காமன் ப்ரோக்ராமில் கையெழுத்திட்டு பிரமோத் மகாஜனும் அண்ணன் முரசொலி மாறனும் கையெழுத்திட்ட பிறகுதான் கூட்டணி. அப்போ இந்துத்துவ கொள்கையை கைவிட்டு விட்ட பாஜகவோடு திமுக கூட்டணி. நீங்க ஒண்ணு. இன்னொன்னு சொல்றாரு, எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக என்ன செய்தது? திமுக செய்ததை நாங்க வரிசையா நாங்க சொல்றதை விட தலைவர் கலைஞரினுடைய 95வது பிறந்த நாள்ல எங்களை நாள்தோறும் எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரு பத்திரிகை கலைஞர் 95 என்று திட்டங்களை போட்டது. எதுல இருந்து? கைரிக்ஷா ஒழித்த சுயமரியாதை உணர்வுல இருந்து ஆரம்பிச்சு பெண்களுக்கு சொத்துரிமையில இருந்து கடைசி வரைக்கும் அவர் செய்த அத்தனையையும் அவர்கள் திட்டமிட்டு காட்டினார்கள். பெண்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? கல்விக்கு தூக்கி விட்டது யார்? முதல் தலைமுறைக்கு கொடுத்தது யார்? 15% கிராமப்புற மாணவர்களை தூக்கி வைத்து அழகு பார்த்தது யார்? இங்கே நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்தியது எம்ஜிஆர், அதை தூக்கி வெளியே போட்டது தலைவர் கலைஞர். இப்படி ஒவ்வொன்றாக இந்த தமிழ்நாட்டை தூக்கி வளர்த்த இயக்கம் திமுக. அதிமுக ஒரு திட்டத்தை சொல்லுங்களேன். நாங்க சொல்றோம். சகோதரர் கேட்டார 42 அணைகள் இங்க அண்ணன் துரைமுருகன் அந்த 42 அணைகளை நாங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி சட்டமன்றத்தில் படிச்சாரா? எடப்பாடி பழனிசாமியால கேட்க முடிஞ்சதா? அப்ப திமுக சும்மா உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியுமா? அவ்வளவு ஏமாளிகளா தமிழ்நாட்டு மக்கள்? இன்னைக்கு பாஜக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அதிமுக என்ன செய்யுது? இதுவரைக்கும் அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சதுக்கு ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? அதுக்கு பிறகு கூட்டணி வச்சாரா இல்லையா? யாரு முன்னுக்கு முரணா பேசுறது? இதே எடப்பாடி பழனிசாமி சார், பிஜேபி தான் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது, இதை விட கேவலம் வேற ஒன்று உண்டா சார்? பிஜேபிக்கு எம்எல்ஏ உண்டா சாருங்க? எதுவுமே இல்லாத பிஜேபி எப்படி உங்களை காப்பாற்றும்? அதை விட இன்னொன்று சொல்றாரு, நான் நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறோம். நன்றி விசுவாசத்தை பற்றி பழனிசாமி சொல்லும்போது நன்றி விசுவாசம்ங்கிற வார்த்தைக்கே குளிர் அடிக்குத. ஏன்னா நன்றி விசுவாசம் எங்கேயாவது இன்ஸ்டால்மெண்ட்ல வருமா சொல்லுங்களேன். 2021 நன்றி விசுவாசத்தோடு இருக்கார், 2024 நன்றி விசுவாசத்தை வாபஸ் வாங்குறார், 2026 நன்றி விசுவாசத்தோடு இருக்கார். இப்படி ஒரு அந்நியனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்? நான் கேட்கறது என்னன்னா, தத்துவார்த்த ரீதியா தலைவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ கூட்டணி வைக்கிறது கூட தப்பு இல்லை, நமக்கு கொடுக்க வேண்டிய கல்வி தொகை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல இல்லை, நீட்டு நம்ம எல்லாரும் தானே வேண்டாமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே முதல்ல தீர்மானம் நிறைவேற்றினதே அதிமுக 2017 பிப்ரவரி 2ஆம் தேதி அனுப்புனீங்கல்ல. நம்ம எதையெல்லாம் கேட்டிருக்கோமோ இதையெல்லாம் பிஜேபி கொடுத்து விட வேண்டும். நீங்க கொள்கை ரீதியா கூட பேச வேண்டாம், நமக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளையாவது கேட்டு பெற்றுக்கலாமே, அதான் கையெழுத்து போட்டுக்கலாமே. காங்கிரஸ் கட்சிக்கு இதுல என்ன நிலைப்பாடு சார்? இந்திய திணிப்பில முதல் கொண்டு வந்தது. ஆமா, இப்போ இந்திய கொண்டு வந்து யாரு? எமர்ஜென்சி கொண்டு வந்து யாரு? கொன்னது யாரு? விசாரணை பேர் வந்து யாரு? இன்னைக்கு மாறாரு. காரணம் அதிகாரம் இல்ல. ஒரு நிமிஷம், அதிகாரம் வந்து அவர் செய்வாங்க. சகோதரர் மணிகண்டனுக்கு ஒன்னு சொல்லிடுறேன். மணிகண்டன் ஒன்னு மட்டும் சொல்லிருங்க. 1965 நேரு எங்க அண்ணன் சம்பத்துக்கு கடிதம் எழுதுறாரு பர்சனலா. எப்படி? இந்த ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரைக்கும் இங்கு ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கும், நம்ம மட்டும்தான் அன்னைக்கு இருமொழி கொள்கையை கொண்டு வந்தோம். அதே ஜனாதிபதி கையெழுத்து போட்டாரா? தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையை அண்ணா இங்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய போது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். யார் மறுத்தா? நான் என்ன சொல்றேன், போராடும் போது நாங்க வாங்கிட்டோம் சார். பலவர் வேற கொன்று விட்டு நேர் சொன்னாரு. அப்போ சரிங்களா? அப்ப காங்கிரஸ் மணிகண்டன் ஒரே ஒண்ணு நீங்க பின்னாடி 67 54 அதுக்குள்ள போங்க. அதுக்கு முன்னாடி அவர் கேட்கறது இப்ப பிரசன்ட்டுக்கு வாங்க. இப்போ இங்க தேவையான உரிமைகளை நீங்க கூட கூட்டணியில் இருக்கீங்க,
கேட்கலாம்ல, கேட்டு வாங்கி தரலாம்ல, அதை தான் அவர் கேட்குறாரு. நீங்க 1,00,000 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டில் திட்டங்களை செயல்படுத்தியது. இப்போ 2 மருத்துவர்கள் சேர்த்து வாங்கி கொடுக்கலீங்க, ஒண்ணுமே செய்யல. நீங்க 7+5 பண்ணாதான் நீ 10+5 கொண்டாங்க, எதுவுமே செய்யல. நீங்க மாநிலம் என்ன சொன்னீங்க சார்? நீங்க வெறுமனே வாயில தான் பேசுனீங்க. அதிமுக அப்படி அல்ல, திட்டங்களை மத்திய அரசோடு பேசி கொண்டு வந்தது. என்ன திட்டம்? என்ன ஒண்ணல மருத்துவ சார், மருத்துவர்கள் யாரும் வந்தா சார்? என்ன சார் மருத்துவ கல்லூரி, சட்டக்கல்லூரி, மதுரையில எய்ம்ஸ் வந்துட்டு கட்டிட்டாங்க சார். எய்ம்ஸ் யாராவது வந்ததப்போ நீங்க என்ன எய்ம்ஸ் கொண்டு வரல? நீங்க கொண்டு வரல சார். இது முன்பாக இருந்த ஆட்சியிலும் சரி இப்பவும் சரி நீங்க கொண்டு வரல. நம்மளுடைய விவாதம் நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க. அதிமுக எதையெல்லாம் செய்யல? 11 கல்லூரிக்கு மருத்துவ கல்லூரிய கட்டுறதுக்கு நிதி தரல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தலைவர் கலைஞர் 2006 2014 மாவட்டந்தோறும் மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை அமைச்சு வச்சிருந்தாரு. அதனால அந்த மருத்துவமனைகளுக்கு மருத்துவ கல்லூரி துவங்குறதுக்கு அனுமதி கொடுத்தது. ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்க, அவ்வளவுதான். நீதி பூரா நம்ம செஞ்சு வச்சது. ஒரு மாவட்டம் கொண்டு வரல, ஒரு தாலுகா உருவாக்கல. யாரு கொண்டு வரல? மாவட்டம் அதிமுகல 6 மாவட்டம் வந்து புதுசா. நீங்க புதுசா பண்ணவே இல்ல. இல்ல, நாங்க பதவி ஏற்கும்போது 21 மாவட்டம். அதுக்கு பிறகு நீங்க 30ல இருந்து 38 ஆக்குனீங்க, 21ல இருந்து 30 ஆக்குனது யாரு? அதிமுக ஆட்சி ஒன்னு பண்ணுங்கறீங்க. யாரு அதிமுக பண்ணாம இருக்குது? அதிமுக ஏராளமாக பண்ணிய காரணத்தால் தான் மக்கள் வந்து மிக குறைந்த வாக்கு. மணிகண்டன், திமுக என்ன செஞ்சது, அதிமுக என்ன செஞ்சது அப்படிங்கிறது தனி டிபேட். இப்போ வந்து நாம பேசிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியதை ஒன்றிய அரசுகிட்ட வந்து திமுக தொடர்ந்து, ஆளுங்கட்சியான திமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது. நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, நீங்களும் சேர்ந்து கேட்கலாம்ல அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு. சார் அதான் சொன்னேன், ஏற்கனவே கூட்டணியில அமைச்சர் அங்கமாச்சியில அப்ப எல்லாம் ஏன் விட்டீங்க? அப்ப எப்படியே விட்டாங்க சார், அப்ப விட்டுட்டாங்க சார், விடுங்க சார். சரி, அப்ப விட்டுட்டாங்க, நீங்க இப்ப கேட்டு வாங்கி கொடுங்க, அதுதான் அவர் கேட்கிறாரு. அச்சா சார், வரணும் சார். ஆனமலையாருக்கு கேரளா சிஎம் சார், அவன் கூட்டணி கட்சி தான், பேசி முடிச்சு கொடுங்க. ஏன் முடியல? அப்ப ஏன் பிஜேபி அதிமுக பேசுறீங்க? பக்கத்து மாநிலம் சார், முதலமைச்சர் நீங்க சொன்ன கேட்பாரு சார், ஏன் செய்ய மாட்டீங்க? ஒரே கையெழுத்து முடிச்சு சார், ஏன் பண்ண முடியல? அப்ப உங்க நோக்கம் என்ன? அப்போ கூட்டணி வச்சு நீங்க சாதிக்கூடிய விஷயத்தை கண்டுக்க போனாம 56 வருஷமா ஏட்ல சொன்னீங்களே, 26 சொல்ல போறீங்க, வந்தா செய்ய போறேன்னு சொல்லி. ஆனா எப்படி செய்வீங்க? ஒரே ஒரு மாசத்துல கல்வி நிதியை வந்து நாங்க ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியால சொல்ல முடியுமா? இப்போ நிச்சயமா சொல்றேன். 26 ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா 26 ஆட்சி விடுங்க சார், 26 ஆட்சி வேணா சார். வெறும் கூட்டணி கட்சி தான். பாருங்க ஒரு நிமிஷம், காங்கிரஸோடு கூட்டு வச்ச போது இந்த மாதிரி பேசி இப்ப நீங்க கூட்டணியில தான சார் இருக்கீங்க. கல்வி நிதியை நீங்க ரிலீஸ், கல்வி நிதியை நீங்க ரிலீஸ் பண்ணாதான் கூட்டணி. இல்ல கல்வி நிதியை இல்ல சார், இல்ல சார், ஒரே செகண்ட் சார், ஒரே சொல்றேன் சார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு குஜராத் கவர் ஏற்பட்டு வருது, கொண்டு வச்சீங்க. நியாயப்படுத்தப்பட்டதானீங்க? யார் நியாயப்படுத்தா? யார் நியாயப்படுத்தா? யார் நியாயப்படுத்தா? கட்சி மோசமான சார், ஏன் கொண்டு வச்சீங்க? அதனால தான் சொன்னோம் போக்குற சார். அதாவது கொள்கைவாதி, கொள்கைன்னு சொல்றீங்களா? நீ கொள்கை ஏன் போனீங்க? 91ல ஒரு அதிமுக போச்சு சார், போச்சு. நீங்க போகறதா? இது பாத்துக்கங்க. நீங்க ஏன் போனீங்க? இன்னொன்னு, நீங்க கொள்கைவாதி, சித்தாந்தவாதி, அதிமுக எதுவுமே இல்ல. அப்ப நீங்க ஏன் போனீங்க? அப்ப நீங்க அத ஒத்துக்கிறீங்க, அந்த ஸ்டேட்மென்ட் ஒத்துக்கிட்டீங்க. மணிகண்டன் அத ஒத்துக்கிட்டீங்க சார். நீங்க பதவிக்கு, அதாவது அதிமுகல ஒண்ணும் இல்லன்னு ஒத்துக்கிட்டீங்களா? அத பதவிக்காக அத நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் பேசுவோம். அதிமுகவுல எதுவும் இல்லை ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க சொல்றீங்கல்ல எல்லாம் உள்ள திமுக ஏன் போச்சு சார்? ஒத்துக்கிட்டீங்கன்னா சார் எல்லாம் உள்ள திமுக ஏன் கூட்டு வச்சது? சொல்றேன், அன்றைக்கு பதவி வேணும். அதத்தான் சார் அன்னைக்கு ஐயா கருணாநிதி சொன்னாங்க, ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்காக நான் எந்த எல்லைக்கு போவேன்னு சொன்னார். செய்தார் பாருங்க, அப்படி சொல்ல செய்தார் பாருங்க சார். இந்த மாதிரி வார்த்தை தலைவர் சொல்லல. தலைவர் முரசொலி நான் வெச்சுக்கிறேன் சார். நான் இருக்கிறேன் முரசொலியை தாண்டி நான் உட்கார்ந்து இருக்கிறேன் சார். நான் ஒண்ணு சொல்றேன், 99ல ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியது எங்க ஊர் பொங்கல் பழனிசாமி கூட தரத்துல பேட்டியில கோயம்புத்தூர் பேட்டியது அவர் முரசொலி செய்தி, எந்த எல்லைக்கு போவேன்னாரு. அதாவது அதுதான் தலைவர் கலைஞர் சொன்ன வார்த்தை, எங்க ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மையார் வாஜ்பாய் அவர்கள் கூட்டணியோட உட்கார்ந்து 13 மாசமா அவருக்கு கொடுத்த டார்ச்சர்ல உங்களுக்கு தெரியும், வாஜ்பாய் அவர்கள் இந்த ஆட்சியை கவிழ்த்தப்போ, எல்லாருக்கும் ஆட்சியை கவிழ்ந்தா வருத்தம் தானே வரும். வாஜ்பாய் அவர்கள் அன்னைக்கு சொல்றாரு, கலைச்சானே அப்பா 13 மாசத்துக்கு பிறகு இன்னைக்கு போதாயா நிம்மதியா தூங்குவேன். என்ன காரணம்? திமுக ஆட்சியை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் ஒத்துக்கி நிற்கிறாங்க. இப்ப என்னன்னா ஒரு தர்மம், என்ன தர்மம்னா நம்ம ஆட்சியை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் தன் ஆட்சியை கலந்து நிற்கிறார். அப்போ தமிழனுடைய அறம், அதனால நம்ம காப்பாற்றுறோம்.
காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. வரும்போது கூட நம்முடைய திராவிட கொள்கையை நாம் விட்டு கொடுக்கல, இந்துத்துவ கொள்கையை வெளியே நிப்பாட்டிட்டு தான் நம்ம உள்ள வரோம். 1980 இதே ஆட்சியை கழிச்சிங்க, எம்ஜிஆர் கழிச்சிங்க. யாரு? இந்திரா காந்தி கழிச்சிங்க. சார் கலைஞர் தான் சார் காரணம். கலைஞர் கிடையாது. கலைஞர் பேசி கலைஞர் கூட வச்சா நடந்தது. தம்பி பொங்கலூர் இப்ப இல்லன்னு பொங்கலூர் சொல்றாங்க. மணிகண்ட விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு 11 மாநிலத்துல இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி, இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியை மாத்தி ஜனதா வந்தப்போ 11 மாநிலத்துல ஆட்சியை கவிழ்த்தாங்க. அதே 11 மாநிலத்தை ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு அந்த சாரி இந்திரா காந்தி அம்மையார் வந்த பிறகு கவிழ்த்தாங்க. இதுக்கு திமுக என்ன சம்பந்தம்? பறித்தது காங்கிரஸ் இல்லீங்களா? ஆட்சி கழிச்சாங்க இல்லையா? அந்த காங்கிரஸோட ஏன் கூட்டு வச்சீங்க? இப்போ காங்கிரஸ் இல்ல, தமிழ்நாடு இந்தியா முழுவதும் மாநில ஆட்சிகளை மிக எளிதாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் கழிச்சதா இல்லையா? அந்த காங்கிரஸ் ஏன் ஆதரவு பண்ணிருக்கீங்க? இல்ல காங்கிரஸ் சார் ரெண்டு தேசிய கட்சி கொள்கை ஒட்டுதா கூட்டணியில காங்கிரஸுக்கு பிஜேபி வித்தியாசம் எல்லாம் இல்ல. அப்படி ஒத்துக்குங்க. காங்கிரஸ் இன்னைக்கு ராகுல் காந்தி சார் ஒரு நிமிஷம் மணிகண்டன் ஒரு நிமிஷம். போன தேர்தல் அறிக்கையில ராகுல் காந்தி கல்வியை மாநில திட்டத்துக்கு கொண்டு வருவோம் சொன்னாரா? நீட்டு தேர்வு தேவைப்படும் மாநிலங்களில் அவர்கள் நடத்தி கொள்ளலாம், தேர்தல் அறிக்கையில் இருக்குதா? அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஸ்டேட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்குரிமையின் விகிதாச்சாரம் கூட்டப்படும் சொன்னாரா? இந்த நம்ம என்னென்ன கோரிக்கைகள் வைத்தமோ அத்தனையும் அவருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு திமுக கண்டுக்கவே இல்லை. ஏன் கண்டுக்கல? இப்ப ஏன் பேசுறீங்க? 50 வருஷம் சார் கருணாநிதியுடைய நெருங்கிய நண்பர் கோவை செழியன் 50 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வச்சாரு. ஒரு நேர் வருஷம் நான் தான் கூட போயிருந்தேன். 90 ஆட்சி வந்தப்போ ஏன் நீங்க செய்யலப்போ? ரைட். இப்ப ஏன் பேசுறீங்க? இப்போ அரசியல் இல்ல இல்ல சாதி வாரியா ஒதுக்கீடு கொடுக்கலாம்னு அரசியல் சட்டம் ஒத்துருக்கா சார்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம கண்ட்ரோல்ல வருதா? இப்ப ஏன் பேசுறீங்க? சென்சஸ் இப்ப ஏன் பேசுறீங்க? நம்ம இப்பவும் என்ன சொல்றோம், ஒன்றிய அரசை தான் நடத்த சொல்றோம். ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பொங்கலூர் மணிகண்டன் அவர்களுக்கு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். 2017 வரைக்கும் எஸ்சி எஸ்டியை தீர்மானிக்கிறது மட்டும்தான் ஒன்றிய அரசு. பிசி எம்பிசின்னு பிரிக்கிற அதிகாரம் நம்மகிட்ட இருந்தது. 2017 இதே மோடி அரசு அதையும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டது. இதுதான் ஆதிக்கம். இதைத்தான் நம்ம சொல்றோம். இப்ப சகோதரர் பேசும்போது ரமேஷ் சேதராமன் சொன்னாரே, ஒன்னையும் சொல்லிடுறேன் அவருக்கு பதில். அதாவது ஹிந்திய தமிழ்நாடு மட்டும்தான் எதுக்குதுன்னாரு. மகாராஷ்டிராவில் இன்னைக்கு யார் போய் எதுத்தா? மும்மொழி கொள்கையை ஏன் வெளியிட்டாங்க? மேற்கு வங்கத்தில் ஏன் ஹிந்தி எதுத்தாங்க? கேரளாவில் ஏன் எதுக்குறாங்க? கர்நாடகாவில் ஹிந்தி இன்னைக்கு அழிக்கிறாங்க பார்த்தீங்கல்ல, ஆந்திராவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இவங்களுக்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவாளி தமிழன். அதனால எங்களுக்கு அன்னைக்கு எங்க மொழி உணர்வு வந்தது. இன்னைக்கு மத்தவங்க ஃபாலோ பண்றாங்க. பதில் சொல்லுங்களா ராமேஸ்வரன்? பதில கேட்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.